படம் ரொம்ப நல்லா இருந்தது. மெசேஜ்னா நல்ல இதாக இருக்காவா, நல்ல கரேஜியஸாக நடிச்சிருக்காவா, ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு இப்படி தான் இருக்கணும், ஒரு பொண்ணுன்னா இவ்வளோ இதாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கா. ரொம்ப நல்லா இருக்கு. பாட்டு ரொம்ப நல்லா இருந்தது. எல்லா பாட்டுமே ரொம்ப நல்லா இருந்தது. ஜான்வி ஆக்ஷன் ரொம்ப நல்லா இருந்தது. ஹீரோ ஆல்சோ ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன். எல்லாருமே நல்லா இருக்கு. ஃபேமிலியோடு பார்க்கலாம். நல்ல ஃபேமிலி மூவி, நல்ல கான்செப்ட் இருக்கு, நல்ல ஸ்டோரி, ரொம்ப நல்லா இருந்தது. படம் நல்லா இருக்கு. பரிசு ஒரு சோஷியல் அவேர்னஸ் சொல்ல ஒரு நீட் அண்ட் க்ளீன் ஃபிலிம். மெசேஜ் அதான் எல்லாருமே ராணுவத்தில் பெண்களோட பங்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதுலேருந்து பெண்கள் நல்லாவே ராணுவத்துலேயும் சேரணும் அப்படின்ற மெசேஜ் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக ஃபேமிலியோட உட்காந்து காமெடியாக பார்க்கலாம். மியூசிக் ஓகே. ஹீரோவோட ஜான் கேரக்டர் காமெடியாக செம்மையாக பண்ணியிருப்பாரு. கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கலாம். ஏன்னா சோஷியல் அவேர்னஸ் ஒரு டாக்குமெண்ட்ரி பேட்டர்னில் இந்த படம் இருக்கும். படம் வந்து ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கிறாங்க. என்டையர் டீமுக்கு நான் வந்து ரொம்ப பாராட்ட தெரிவிச்சுக்கிறேன். மியூசிக் டைரக்டர் நல்லா பண்ணியிருக்காரு, பாடலாசிரியர் நல்லா எழுதியிருக்காங்க. 5 பாட்டு. டான்ஸ் மாஸ்டர் ஃபர்ஸ்ட் கிளாஸாக கொடுத்துருக்காரு. ஏன்னா இவங்க முதல் படம் இந்த ஜான்விக்கு வந்து கதாநாயகி. ஆனால் முதல் படத்திலே வந்து அவங்க பார்த்தீங்கன்னா விஜயசாந்தி லெவலுக்கு வந்திருக்காங்க. ஸோ அடுத்த விஜய சந்தியா வரதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஒளிப்பதிவாளர் வந்து சங்கர் செல்வராஜ் வந்து அருமையாக பண்ணியிருக்கிறாரு. அவர் தான் இந்த டீமை வந்து ஏற்பாடு பண்ணி அந்த சங்கர் செல்வராஜோட டீமை அவரையும் கேட்ட மாதிரியே எல்லாருமே கொடுத்துருக்காங்க. ஸ்டண்ட் மாஸ்டர், மியூசிக் மாஸ்டர், டான்ஸ் மாஸ்டர் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. என்னோட தனிப்பட்ட வருத்தத்தோட பாராட்டு தெரியுதுன்னா இந்த டைரக்டரும் ப்ரொடியூசருமான கலா அல்லூரி மேடம் என் கூட 26 நாள் அவங்க கூட நான் ஒர்க் பண்ணேன். அவங்க இப்போ இல்லைன்ற மாதிரி கேள்விப்பட்டது எனக்கு மனசு, அவங்கள நான் அஞ்சலி செலுத்துக்கிறேன். மறைந்த அல்லூரி மேனுடைய பாராட்டு எப்பயுமே இந்த உலகத்தில் இருக்கும். ஏன்னா இந்த படம் பார்க்குற எல்லாருமே அவங்கள நினச்சி பார்ப்பாங்க. அவங்க ஒரு தைரியமான பெண். ஆனால் அவங்க உடைய பார்த்தீங்கன்னா ஆண் பேண்ட் ஷர்ட் தான் போட்டுருப்பாங்க. ஸோ எனவே அனைத்து பெண்களும் அப்பா அம்மாவோட குடும்பத்தோட கல்லூரி மாணவர்கள் சேர்ந்து இந்த படத்தை பார்த்து தைரியமும் விவசாயத்தையும் ஆர்மியை பற்றியும் இந்த நாட்டுக்கு, இந்திய நாட்டுக்கு நம்ம வந்து எல்லாருமே உறுதுணையாக இருந்து நம்ம நாட்டை காப்பாற்றுறதுக்கு இந்த படம் ஒரு முன்வதாக இருக்கும் என்று தெரிவித்துக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி நன்றி நன்றி. அதாவது படத்தினுடைய டைட்டில் வந்து பரிசுன்னு இருக்கு. இந்த பரிசு என்னன்னா அப்பாவுடைய கனவை நிறைவேற்றி அந்த அம்மா வந்து அந்த பெண் வந்து தைரியமாகவும் நல்ல ஒரு இதுவாகவும் அவங்க வராங்க. அதுதான் அந்த அவங்க அந்த கடைசியாக அவங்க வந்து இந்த நாட்டுக்கு சேவை செய்யறன்றதான் பரிசா அவங்க எடுத்துக்கிறாங்க. அவங்க பண்ண சாதனையை படத்துல பார்த்தா தான் தெரியும். அனைவரும் படத்தை வந்து நேரில் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு பரிசா கிடைக்கின்றது. நல்ல ஒரு பரிசு படம் தான் பார்த்தேன். நல்லா இருக்கு. குடும்பத்தோட வந்து பார்க்குற மாதிரி பண்ணியிருக்காங்க. இது சென்ட்ராயன் மனோபலா சார் காம்பினேஷனில் காமெடியெலாம் நல்லா இருக்கு. அதில் விரும்பி பார்க்குற மாதிரி ரசிக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. நேரடியாக நீங்கள் பாருங்கள். ஏன்னா அது குடும்பத்தோடு பார்க்குற மாதிரி பண்ணியிருக்காங்க. சொசைட்டிக்கு தேசப்பற்று, ஒரு நாட்டுப்பற்று, பெண்கள் தைரியமாக இருக்கணும், யாரும் பயப்படக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பாருங்கள், பார்த்து தான் புரியும். மெசேஜுங்கிறது வந்து அதை தான் சொல்கிறேனே, பெண்கள் பயப்படக்கூடாது எதுவாக இருந்தாலும். அந்த மாதிரி ஒரு கண்டென்ட் எடுத்து பண்ணிக்கிறாங்க. ஒரு தேசப்பற்று, அந்த துப்பாக்கி சொல்கிறது, ஆர்மிக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் குறிப்பிட்டு பாட்டு நல்லா இருக்குது. சாங்ஸு எல்லாம் நல்லா ரசிக்கிற மாதிரி இருக்குது. 4-5 பாட்டு இருக்குது. ஃபைட்டெல்லாம் பண்ணிக்கிறாங்க. விஜயசாந்தி மேடம் ஞாபகப்படுத்துகிற மாதிரி இவங்க ஃபைட் பண்ணியிருக்காங்க ஹீரோயின் ஜான்விகா. அதனால் நீங்கள் பாருங்கள், நம்ம எடுத்து சொல்கிறதோட நீங்கள் பாருங்கள். படம் நல்லா இருக்குதுங்க. பரிசு இந்த படம் வந்து கண்டிப்பாக நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு பரிசு தான். நல்லா பண்ணியிருக்கிறாங்க. சிறப்பான ஒரு படம். இந்த படத்தை வந்து எல்லோரும் கண்டிப்பாக போய் தேட்டரில் பார்க்கணும். ஏன்னாக்கா இன்றைக்கி ரொம்ப கேவலமான படத்தெலாம் எல்லோரும் போய் போட்டி போட்டு போய் பார்க்குறாங்க. இந்த மாதிரி நல்ல படத்தை எல்லோரும் போய் பார்க்கணும். அதுதான் என்னுடைய தேசப்பற்றோட ஒரு படம். இராணுவத்தில் சேர்ற ஒரு பொண்ணோட கான்செப்டு. நாட்டுக்கு தேசப்பற்று ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. ஹீரோயினி தான் படத்தில் ஹைலைட்டு. அவங்க தான் மிலிட்ரியில் சேர்றதுக்காக முயற்சி பண்ணுறாங்க. நிறைய விஷயங்களை சொல்கிறாங்க. தத்துவம் சொல்கிற மாதிரி எல்லோரும் எடுத்துக்கிறாங்க. ஆனால் இது உண்மையிலே எல்லாருக்கும் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். அப்போ ஃபைட் அற்புதமாக இருக்குது. கிளைமேக்ஸ் ஃபைட்டு ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. மாஸ்டருக்கு கண்டிப்பாக இந்த படத்தில் பாராட்டு அறிக்கிறது. கிளைமேக்ஸில் என்ன எல்லா படத்துலையும் சொல்கிற மாதிரி தான், தப்பு செய்கிறவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும். அதில் எந்த மாற்று கருத்து இருக்கக்கூடாது. அதுதான் இதுலேயும் சொல்லியிருக்கேன். ரொம்ப நல்லா இருந்தது. ஜான்விகா நடிப்பு ரொம்ப சூப்பர். பாட்டு, டான்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. பார்க்க சூப்பராக பார்க்க கண்டிப்பாக.
பாட்டெல்லாம் ரொம்ப நல்லா இருந்து. பண்ணி எடுத்திருக்காங்க. பெண்களுக்கு முக்கியத்துவம் தைரியத்தை கொடுக்குற மாதிரி எடுத்திருக்காங்க. படம் நல்லா இருக்கு. பார்க்கலாம் சார், நல்லா இருக்கு. வில்லன் கேரக்டர் பக்காவாக பண்ணியிருக்காரு சார். எல்லாமே பக்காவாக இருக்கு சார். ஃபேமிலியோட பார்க்கலாம்.